ஆர்க்கோ அரற்றுகோ ஆடுகோ பாடுகோ பார்க்கோ பரம்பரனே என் செய்கேன் தீர்ப்பரிய ஆனந்த மாலியேற்றும் அத்தன் பெருந்துரையான் தான் என்பார் ஆரொருவர் தாழ்ந்து. தீர்ப்பரிய ஆனந்த மாலையற்றும் அத்தன் பெருந்துரை அனுபவத்தை யார் பெற்றுக்கொண்டார்களோ அவர்கள் நிரந்தரமான தீர்ப்பரிய, அது ஒரு நேரத்துல தீந்து போச்சு, ஒரு நேரத்துல ஊறுச்சு அப்படிங்கறது மாதிரி இல்ல. இப்ப ஒரு ஊற்றுல தண்ணி இருக்கு அப்படின்னு சொன்னா, எங்க வீட்டுல இந்த கோடைக்கு தண்ணி வற்றி போச்சுமா, நம்ம மழை பெஞ்சாதான் தண்ணி வரும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கோடையில் வற்றி போகக்கூடிய நீர் அல்ல இந்த அருள் அனுபவம் கூடியது. அது தீர்ப்பரியது, என்றைக்கும் நிரந்தரமான அருள் அனுபவத்தை அது பிழிந்து கொண்டே இருக்கக்கூடியது. அதனால தீர்ப்பரிய ஆனந்தம் ஆலேற்றும் அத்தன், அந்த தீர்ப்பரிய அது என்றும் நிரந்தரமான அருள் அனுபவமாக எனக்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது. அந்த அருள் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு நான் ஒரு மத்த உண்மத்த நிலைக்கு போனேன். மாலேற்றும் அத்தன் என்ன ஒரு மயக்க நிலையில், அதாவது உலகியல் மயக்கங்கள் எல்லாம் எனக்கு துன்ப அனுபவத்தை தான் தந்தது. ஆனா அருளியல் மயக்கம் ஆனந்தமாக என்றும் பிரியாது நிரந்தரமான மகிழ்வை தந்தது. அப்படிங்கிறதுனால தீர்ப்பரிய ஆனந்த மாலேற்றும் அத்தன் பெருந்துரையான் தான் என்பார் ஆரொருவர் தாழ்ந்து. இதுதான் பெருந்துரை அனுபவம், இதுதான் நிலை அனுபவம் அப்படின்னு சொல்லி யார் பணிந்து ஏற்ற செய்கின்றார்களோ, யார் பணிந்து அடிபணிந்து நிற்கின்றார்களோ அவர்கள் தரக்கூடிய அந்த அனுபவம் பெருந்துரையான் தான் என்பார் ஆரொருவர் தாழ்ந்து. இது பெருந்துரையான் தந்த அனுபவம், இது பெருந்துரையான் என்னை ஆற்றுப்படுத்தி அருளி செய்த மெய்ப்பாடு அப்படின்னு யார் ஏற்றுக்கொள்கின்றாரோ அவர்களுக்கு ஆர்க்கோ அரற்றுகோ ஆடுகோ பாடுகோ பார்க்கோ பரம்பரனே. ஆர்க்கோ அதாவது ஒரு மெய்ப்பாடு, அகமெய்ப்பாடுகள் 10ல நான் என்ன செய்யறதுனே தெரியல, ஆர்க்கோ என்னுடைய வார்த்தைகள் எப்படி சொல்றதுன்னு எனக்கு வெளிவரல அப்படிங்கிறது ஆர்க்கோ. அரற்றுகோ அப்புறம் வாய் குளறி நான் பேசுறது உங்களுக்கு புரியுமா, ஏன்னா இது சொல்லற்கு அரியவனை பற்றியது, சொல்லும் பொருளும் இறந்தவனை பற்றியது, உணர்ந்தவர்களுக்கன்று ஏனையோர்களுக்கு உணர முடியாத ஒரு பெருந்தன்மை. இந்த பெரும் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு, இந்த நிறை அனுபவத்தை பெற்றுக்கொண்டு நான் இதை பற்றி என்ன சொல்றது, ஆர்க்கோ அரற்றுகோ ஆடுகோ பாடுகோ பார்க்கோ பரம்பரனே. நான் ஆடவா பாடவா பார்க்கவா, நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல. இந்த அனுபவம் செய்த வேதகமும் வித்தகமும் ஆர்க்கோ அரற்றுகோ ஆடுகோ பாடுகோ பார்க்கோ பரம்பரனே என் செய்கேன் தீர்ப்பரிய ஆனந்த மாலியற்றும். இது என்றைக்கும் நிரந்தரமான தீர்ப்பதற்கு அரியதான ஒரு அருள் அனுபவம், நிரந்தரமான அருள் அனுபவம், வற்றி போகாத அருள் அனுபவம். இந்த அருள் அனுபவத்தில் தோய்ந்தவர்களை என்றும் நிலைத்த தன்மையில் இவர்கள் இருப்பார்கள். அந்த நிறைய அனுபவத்தை பெற்றுக்கொண்டு நாமும் நிரந்தரமாக இருக்க வேண்டும். அதனால தீர்ப்பரிய மாலியற்றும், தீர்ப்பதற்கு அரியதாகிய, கிடைத்தற்கு அரியதாகிய, அடைதற்கு அரியதாகிய ஆனந்தத்தை தரக்கூடியது இந்த மயக்கம். உலகியல் மயக்கம் மாறி பொறிகள் வயப்பட்டோ புலன்கள் வயப்பட்டோ வரக்கூடிய மயக்கம் போன்று அன்று இந்த மயக்கம். இந்த மயக்கம் எம்பெருமான அருளி செய்த அருள் அனுபவத்தின் மெய்ப்பாடு. அப்படிங்கிறதுனால தீர்ப்பரிய மாலேற்றும் அத்தன் பெருந்துரையான் அவன் தந்த அருள் அனுபவம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்றார்.